ஐயா, சொப்பனம்மா உங்களை உடனே வர சொன்னாங்க. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல, அவசரமா உங்ககிட்ட பேசணும். சொப்னா, வந்துட்டீங்க ரவி, வாங்க. பாய்சன்? சொப்னா, 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 எந்த காரியம் செஞ்சுட்டீங்க சொப்னா? ஐயோ, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் ரவி, டாக்டர் வந்தாலும் இனிமே என்ன பொழைக்க வைக்க முடியாது. நான் மரணத்தோட வாசல நெருங்கிட்டேன். ஐயோ சொப்னா, இப்படி செய்யற அளவுக்கு என்ன நடந்து போச்சு சொப்னா? எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிற ஏமாற்றம். கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஆசைப்பட்டது உங்க தப்பு. அதுக்காக இப்படியா? ரவி, என் பக்கத்துல உட்காருங்க. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ பேரை சந்திச்சு, அவங்கள இருந்து நீங்க மாறுபட்டு இருந்தீங்க. சொல்ல போனா அந்த சார்லஸ் பங்களா நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க என் மனசுல தெய்வமாவே உயர்ந்துட்டீங்க. உங்களை கல்யாணம் செய்துகிட்டு காலமெல்லாம் சேவை செய்யணும்னு நினைச்சேன். அது நிறைவேறாம போயிடுச்சு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழற பெண்களுக்கு இதுதான் சரியான முடிவு. சொப்னா, சொப்னா, சொப்னா. ரவி, உங்க மனைவியா ஆக முடியல, உங்க மடியில சாகர பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்க ரவி, எனக்கு கொடுங்க. சொப்னா, மனமாற்றத்தை நிரூபிக்க சில பேர் மரணத்தையே ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க அதை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க இவ்வளவு மாறிட்டீங்கன்னு நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன் சொப்னா. என் முடிவுக்கு நான் தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். நான் செத்தப்புறம் அனாதை பணமா கிடக்காம சடங்குகளை நீங்களே செய்யணும். சொப்னா, அது என்னோட கடமை சொப்னா, அது என்னோட கடமை. என்னங்க நீங்க எனக்கு தலைவலின்னு சொன்னேன்னு மறந்துட்டீங்களா? இந்த தலைவலிக்கு நேர காலமே கிடையாது. ராதா, உன் கூட வாழ்ந்த அந்த ஒரு நாள் வாழ்க்கையில நான் மன நிம்மதியோடு இருக்கேன். மறுபடியும் அதுக்கு அங்க வந்தேன். கடல்ல மூழ்கிக்கிட்டு இருந்தவரை காப்பாத்த போய் சுழல்ல சிக்கிக்கிட்ட என்னுடைய சோக கதையை சொல்ல வந்திருக்கேன். ராதா, நீ என்ன சொல்ற? உங்க நிழலை பார்த்தா கூட என் நினைவுகள் கிளந்துடுமே ஒதுங்கி போன என்ன ஒரு நாள் உங்க கூட வாழ சொன்னீங்க. உங்களை காப்பாத்துறக்கா நானும்
நான் என்னே வந்துட்டேன் ரவி. ராதா, என்ன மறந்து வாழ்ந்த உன் மனசுல மயக்கத்தை ஏற்படுத்திட்டேன். என் கவலையை மறக்கணுங்கிறதுக்காக உன்னை கண்ணீர் விட வச்சுட்டேன். நடந்தது எல்லாம் கனவா நினைச்சு மறந்துடுறாதா, என்ன மன்னிச்சிடுறாதா. நானும் உன் நிலைமையில ஒரு காலத்துல இருந்தேன். அப்ப உங்க மனசு துடிச்சிருக்குமே, ஆமா, ஒவ்வொரு நினைவும் தீப்பொறி அரிச்சிருக்குமே, வாழ்வே முடிச்சுக்கலாம் நினைச்சிருப்பீங்களே. நினைச்சேன். அதே உணர்வில தான் நான் இப்ப துடிக்கிறேன். என்னை காப்பாத்துங்க ரவி. அப்படி சொல்லாத ராதா. நாமே விதிச்சுக்கிட்ட கட்டுப்பாடுகளை உடச்செறியறது நல்லதில்ல. நம்ம 2 பேர் மனங்களும் கூடி இருந்ததுங்கிற எண்ணத்துல திருப்திப்படணும். அதுக்கு மேல போறது நல்லதில்ல. நீங்க மனசுல வாழ பழகிட்டீங்க, என்னால அது முடியல. அணு போட்டு தடுத்த வெள்ளம் கரையோட இருப்போம், கடுமையான வேகத்துல பாயுமே, அதே போல் உள்ளத்துல பொதிச்சு வச்ச தாவம் எல்லாம் நெருப்பா மாறி என்னை எரிக்குது ரவி, எரிக்குது. இனிமே 2 வாழ்க்கை வாழ என்னால முடியாது. வாழ்ந்தா உங்களோட வாழ்றது இல்ல சாகிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ராதா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா இன்னைக்கு ராத்திரி என்ன வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க, இல்லன்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றேன். ராதா, ராதா. ரவி, என் பிறந்த நாள கூட இருந்து கொண்டாடாம எங்கடா போயிட்ட? உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்தேன். அது என்னடா பரிசு? எந்த பெருசா இருந்தாலும் ஏத்துக்குவியா? ரவி, நீ அன்பா கொடுக்குற பரிசை நான் வேண்டாம்னு சொல்லுவேன். அங்க பாரு. ரவி, என்னடா? ஆமாண்டா, உன் பிறந்த நாளைக்கு மீனாதான் நான் உனக்கு கொடுக்கிற பரிசு. மீனா மாமா. விஸ்வம், மீனாவை ஏத்துக்கடா. என் தங்கச்சிக்கு நான் எப்படி எப்படிலாமோ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு இப்ப வசதி இல்லை. கையால் ஆகாத ஒரு அண்ணா செய்யற கன்னியாதானமா இதை நினைச்சுக்கடா. மீனாவை ஏத்துக்கடா. மீனா, மீனா, விஸ்வத்தை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டாமா. விஸ்வம், கல்யாணத்தை சீதனமே இல்லாம இப்படி சிக்கனமா முடிச்சுட்டேன்னு நினைக்காதடா. மீனாவே ஒரு சீதனண்டா. ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ்வளவு பத்திரமா பாத்துக்கடா. நான் வரேன். எங்கடா போற? நான் எங்கேயோ போறேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நான் வரேன்டா. வீட்டுப்படியை தாண்டி வந்துட்டோம். வாசப்படியை தாண்டறதுக்குள்ள இப்படி ஒரு சோதனையான அதிர்ந்து போய் நிக்கிறீங்க. நான் உன்னை வழிமறிக்க வரல, வழி அனுப்பத்த வந்திருக்கேன். போறதா? போதுமான அளவு பணத்தோட புறப்பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த செக்ல கையெழுத்து போட்டிருக்கேன். உனக்கு தேவையான தொகை எழுதிக்க. இந்த ராதா, போற இடத்துல நீ கஷ்டப்படக்கூடாது, தைரியமா வாழணும்.
எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். நம்ம மன வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியோட மனநிறைவோட இருக்கிறதா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ உருக்கமா எழுதின கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் சுயநலத்துக்காக உன்னுடைய சுதந்திரத்தை பறிச்சிருவேன்னு பயந்தா என்கிட்ட சொல்லாம புறப்பட்டேன். ராதா, உன்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அரக்க குணம் படைச்சவன் நான் நினைச்சேன். ஊரடிய கைப்பிடிச்சவனுடைய உறவை துண்டிக்க போறமே நினைச்சு உடல் பதற உள்ளங்குமுற கண்ணீர் வெடிச்சு தவிச்சியே. அப்போ ஒரு சொட்டு கண்ணீர் என் பாதத்துல பட்டதுனாலதான் இப்போ உன்னை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இல்லைன்னா இந்த பாக்கியம் கூட கிடைச்சிருக்காது. ராதா, ஒரு நாட்டோட பண்பையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டியவங்க பெண்கள். பெண்களுக்கு மட்டும் இந்த சமூகத்துல வேலை போடுறது தப்புன்னு நினைக்கிறீங்க? பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் பாதுகாப்பு தேவை. மாத்து குறைஞ்சிட்டா அதனுடைய மதிப்பே போயிடும். பெண்கள் படி தாண்டிட்டா இந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாடே உடைஞ்சிடும். பல ஆயிரம் வருஷங்களா பண்பாடுங்கிற விஷயத்தை நம்ம நாட்டு பெண்களும் பெரியவங்களும் வளர்த்திருக்காங்க. ஆழமா வேரோடி விழுது விட்டு நிக்கிற அந்த மரத்தை பெட்டி சாக்கிறதுல ஒம்பங்கும் சேர்ந்திருக்கேன்னு தான் நான் பதைக்கிறேன். நம்ம தர்மத்தை அழிச்சிருங்கிற முடிவுக்கு நீ வந்துட்டா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லை. போறாதா, பெண்களை அடிமையா நினைக்கிற ஆணவத்துல நான் பேசல. எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்த பெண்களை தான் நம்ம நாட்டுல தெய்வங்களா போற்றாங்க. எப்படியும் வாழலாங்கிற நிலை வந்துருச்சுன்னு நீ நினைச்சா உன் பாதையில தடைக்கெல்லாம் நிக்க நான் விரும்பல. உன்னுடைய மன அமைதியை தேடி போறதை நான் தவறுன்னு சொல்லல. அதுக்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிற முறைதான் சரியில்லை. ஓடி போன ஒண்ணு ஊர் படிக்குமே, உனக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் வர்றதை என்னால தாங்கிக்க முடியுமா? நீ கல்யாணமான நாள்ல இருந்து கண்கலங்கி நான் பார்த்ததே இல்லை. இனி கண்ணீரோட கலங்கத்தையும் சுமக்க போறியே, அதை நினைச்சாதான் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு. நீ எங்க வேணாலும் போறாதா? நான் எங்க போறேன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலையா? அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் என் துக்கத்தை அதிகப்படுத்திக்க மாறாதா? எனக்கு நீங்க வருந்துவீங்களா? வருந்தாம இருக்க முடியுமா ராதா? என் கூட வாழ்ந்த இந்த நிமிஷம் வரைக்கும் என் அன்பு மனைவியா, நல்லவளா, ரொம்ப ரொம்ப நல்லவளா வாழ்ந்த என் ராதாவை பிரிஞ்சுட்டா என்னால வருத்தப்படாம இருக்க முடியுமா? ராதா, நீ தேடி போற அமைதி உனக்கு கிடைக்கும்னா போறாதா? போ. இல்லைங்க, இதயத்தை பங்கு போடுற நரக வாழ்க்கையில அணு அணுவா சாகிறதை விட ஒரே அடி அமைதியை தேடிக்கலான்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். மனசுல எப்பவோ எதனாலையோ ஏற்பட்ட நினைவுகளை தவறுன்னு சொல்லுங்க. அது தவறுன்னா இந்த உலகத்துல யாருமே சுத்தமானவங்களா இருக்க முடியாது. இள வயசுல என்னென்னவோ ஆசைகள் ஏற்படுறது இயற்கைதான். அந்த ஆசைகள் பலருக்கு மறைஞ்சு போயிடுது, சிலருக்கு நிறைவிலேயே நிக்குது. கடந்த கால நினைவுகள் உன் மனசை எவ்வளவு தூரம் பாதிச்சிருந்தா நீ இந்த முடிவுக்கு வந்திருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. போறதா, போய் இஷ்டம் போல வாழ்க்கை ஆரம்பி. ஐயோ, வாழ்ந்துட்டு இருக்கேனே, இப்போ என் உயிர் போயிடக்கூடாதா? நீ எதுக்காக சாகணும்? வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்ச பரிசு, மகத்தான பரிசு. அது வாழ்ந்தே தீரும். எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ. பழிதவறி போய் என்கிற வேதனையில என்னென்னமோ பேசிட்டேன். உன் இதயத்துல இருந்து நான் எங்கேயோ இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லி என்ன கொல்லாதீங்க, என்ன கொல்லாதீங்க. நல்லது கெட்டதை நினைச்சு பாக்குற நியாய பத்தியே என்னுடைய மனக்குழப்பம் மறைச்சிருச்சு. சஞ்சலப்படுறப்போ உங்ககிட்ட சொல்லி இருந்தா என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். நெஞ்சளவுல நேரம் ஆன பாதையை விட்டு நடந்து போயிட்டேன்னா இப்போ உண்மை புரிஞ்சுக்கிட்டு உங்க முன்னால குற்ற உணர்வோட நிக்கிறேங்க. பெண்மைக்கே பழி தேடிக்கிட்டா பெருந்தன்மை உருவமான உங்க பாரத்தை தேட கூட தகுதி இல்லாத வாயிட்டேங்க. இந்த பாதைக்கு மன்னிப்பே இல்லைங்க, மன்னிப்பே இல்லை. மன விட்டு அழுதுட்டேன், உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. உன் பிரயாணம் அது ஆரம்பிச்ச இடத்துல முடிஞ்சு போச்சுங்க. வீட்டுக்குள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா? அதான், இது உன் வீடு, தாராளமா உள்ள போலாம். வாமா. ராதாவை கூட்டிட்டு போய் விஷத்தை குடிச்சு எங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். இனிமே உனக்கு வேலை இல்லை.